எபிசோட் 42. அன்று மாலை ஆபீஸிலிருந்து வந்தவனை பிடித்துக் கொண்டான் பிரகதீஷ். டே ரிஷி, ஒழுங்கா உண்மையை சொல்லு. அந்த குழந்தை யாரு? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ அது உன் குழந்தை மாதிரி தான் தெரியுது என்றான் பிரகதீஷ். டே பிரகா, சி, என்னடா பேசுற நீ? என் கனிமா எவ்வளோ அழகா என்னை மாமான்னு கூப்பிடுறா. நீ என்னவோ அசிங்கமா எங்க 2 பேருக்குள்ள உறவை இப்படி கொச்சப்படுத்துற என்றான் காட்டமாக. அப்புறம் எப்படி நீ அந்த குழந்தை மேல இவ்ளோ பாசமா வீட்லயே பிளே ஏரியாவெல்லாம் ரெடி பண்ணியிருக்க? ரிஷியின் மேலிருக்கும் சந்தேகம் தீராமல் பிரகதீஷ் கேட்க, இதுல நீ சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? குழந்தையிலிருந்து தூக்கி வளர்த்துட்டு இருக்கோம், அப்ப பாசம் இருக்கதானே செய்யும் என்றான் ரிஷி. பிரகதீஷும் யோசித்தான். வந்த 2 நாட்களில் அவளின் சுட்டித்தனத்தால் வீட்டிலிருக்கும் அனைவரையும் கவர்ந்து விட்டாள் கனிஷ்கா. ஆனால் என்ன, அவளை தூரத்திலிருந்து மட்டும்தான் ரசிக்க முடியுமே தவிர அவ்வளவு எளிதில் யாரையும் தன்னிடம் நெருங்க விடுவதில்லை. அப்படியே நெருங்கினாலும் அழுதே அவர்களை தன்னிடமிருந்து தள்ளி வைத்து விடுவாள் கனிஷ்கா.